அந்த ஆதார் கார்டு இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? அது இருக்கு. அதுல இருந்து இது எப்படி வேறுபட்டதாக இருக்கும் இந்த சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு அப்படின்றது. அது இன்னும் தெளிவாக இல்ல. இது தமிழ்நாடு சிட்டிசன் அப்படின்னா இந்திய குடிமகன், இந்தியன் சிட்டிசனா, தமிழ்நாடு சிட்டிசனா? அது தமிழ்நாடு வேற, இந்தியா வேற அப்படின்னு இது ஒரு தனி நாடு அப்படின்றது மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன். நம்ம தரவுகள் எல்லாம் விற்கப்படாது அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் வருது. அந்த அறிவியல் பூர்வமா அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்திலையும் சேஃப்டிக்கு, லஞ்சத்துக்கு, ஊழலுக்கு நடக்காது அப்படின்றதுக்கான உத்தரவாதம் கிடையாது. அறிவியல் பூர்வமா ஊழல் செஞ்ச நாடு தானே தமிழ்நாடு. அப்படித்தானே விமர்சனம் பண்றாங்க. இப்போ விஜய் வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு வாயில சொல்றது வேற. அதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்கு அப்படின்றதே அவர் சொல்லியிருந்தாருன்னா பாராட்டலாம். இந்த டேட்டா முழுக்கவே ஒட்டுமொத்தமா இன்னொரு தரகன்ட்ட, இன்டர்நேஷனல் தரகன்ட்ட விற்கப்படும், கம்பெனிக்கு விற்கப்படும் அப்படின்ற அந்த ஆபத்து இருக்கு. அதை எப்படி அறிவியல் பூர்வமாக இங்க தடுப்பாங்க அப்படின்றத பற்றி இன்னும் பேசல அவங்க. அதை பற்றி யோசிக்க ஒரே இரவுல இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே மாத்திருவோம் அப்படின்னா நடக்காது. அது மாதிரி மாத்தணும்னு பார்த்தாங்கன்னா இங்கேயுமே இவங்களுக்குமே லஞ்சம் ஊழலை கொடுத்து இவங்களையுமே கரெக்ட் பண்ணி விட்டுருவானுங்க. சிஸ்டமே தப்பா இருக்கு. இப்ப இந்த சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்னா அதை மாத்துறதுக்கு மைண்ட் செட் மாறணும். அந்த மைண்ட் செட் மாத்துறதுக்கு அதுக்கு வந்து ஒரு மாரல் கட்ஸ் வேணும், ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட எதுவுமே கண்ட்ரோல்ல இல்ல. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஜனநாயகம் வந்து டிபிக்கல் ஒரு கான்கிரீட்டான உதாரணம். இந்த ஆப் வந்து எல்லாருக்கும் ஆப் வைக்கிறது மாதிரி ஆகி போயிடும். பிரைவசி அப்படின்றதே இல்லாம போயிடும். எனக்கு எந்த பாதுகாப்புமே இல்லாம போயிடும். சைபர் வெளியில ஒரு நிராதரவான அம்மனமான ஒரு நிலையில நான் வந்து ஒரு நிர்வாணியா ஆக்கப்பட்டிருப்பேன். இந்த விஜய் எதெல்லாம் அழிக்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதே இங்கேயும் நடக்கும். எல்லா ஆட்சி காலத்திலையும் எல்லா கட்சிகளினுடைய ஆட்சியின் போதும் இது வந்து ரகசியமா தான் இருந்தன்மை கண்டிப்பாக வேணும். அத இவர் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கிறாரு அப்படின்றது நிச்சயமா பாராட்டலாம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கன்னியாகுமரியில தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டப்போ 21ஆம் நூற்றாண்டிற்காக சிறந்த நிர்வாகத்திற்கான தாவேகாவின் திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அதை பத்தி நம்ம விரிவா வந்து விவாதிக்கலாமா? கண்டிப்பா செய்வோம்ப்பா. ஏன்னா அவர் ஏற்கனவே முதல் தொகுப்பு பெண்களுக்கான தொகுப்பு, அது மகளிர் தினத்துல, 2வது தொகுப்பு இளைஞர்களுக்கான தொகுப்பு, அது போயிடுச்சு. இப்ப விவசாயிகளை பத்தி சொன்னாரு, அது இன்னும் வரல. இப்போ இது வந்து குட் கவர்னன்ஸுக்கான ஒரு தொகுப்பு இப்போ கன்னியாகுமரியில அறிவிச்சிருக்கிறாரு. அதை பற்றி கண்டிப்பா நம்ம பேசலாம். முதலாவது அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசு நலத்திட்டங்கள் சென்று சேரும். அதற்காக ஆதார் கார்டு போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு ஒன்று வந்து வழங்கப்படும். அதுல வந்து ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய தரவுகள் வந்து அதுல இருக்கும். ஒரு பிறப்பில் இருந்து அவருக்குரிய திட்டங்கள் வந்து பலன்கள் வந்து சென்று சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு நல்ல முயற்சி தான். அதாவது அரசினுடைய நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஒரு கார்டு அப்படி இருக்குது அப்படின்னா அந்த கார்டை எப்படி பயன்படுத்துவோம் என்னன்றது நமக்கு தெரியல. அது இப்போ பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தெரிய வரும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த கார்டு மாதிரி நம்ம இதுல ஏடிஎம்ல எல்லாம் போயிட்டு அந்த கார்டை போட்ட உடனே காசு வர்றது மாதிரி இந்த மாதிரி அந்த கார்டை வந்து ஸ்கேன் பண்ணுன்னா நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியல. அது ஒண்ணு, அது நடைமுறைப்படுத்தும் போது நடைமுறை சிக்கல், அதை இது பண்ணிக்கலாம். ஆனா அஸ் எ கான்செப்ட் இது ஒரு நல்ல கான்செப்ட் தான். இப்ப என்ன சிக்கல்னா, இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆதார் கார்டு இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? அது இருக்கு. அதுல இருந்து இது எப்படி வேறுபட்டதாக இருக்கும் இந்த சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு அப்படின்றது. அது இன்னும் தெளிவாக இல்ல. ஏன்னா நமக்கு ரேஷன் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, பேங்க்ல நம்ம வச்சுக்கிறதுக்கு அந்த கார்டு இருக்கு, டெபிட் கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, பல கார்டுகள் இருக்கு. இதுல இந்த அடிஷனலா இன்னும் ஒரு கார்டு வந்து சேரும்போது இது என்னுடைய யூட்டிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி. 2வது, இது கார்டுக்கு பேர் பாத்தீங்களா, தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு அப்படின்றாங்க. இது தமிழ்நாடு சிட்டிசன் அப்படின்னா இந்திய
குடிமகன் இந்தியன் சிட்டிசனா, தமிழ்நாடு சிட்டிசனா, அது தமிழ்நாடு வேற இந்தியா வேற அப்படின்னு இது ஒரு தனி நாடு அப்படின்றது மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் வருது. அதனால அந்த நாமன்கிளேச்சர் அந்த பேரை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை இன்டென்ஷனலாவே இப்படி ஒரு பேர் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடு சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டு அப்படின்றது. அப்புறம் இந்த தரவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு இன்ட்ரடியூஸ் பண்றது. இப்ப அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஆப் இதெல்லாம் வரும். இப்படி தனிப்பட்ட நபர்களுடைய தரவுகள் எல்லாத்தையும் செய்திகள் எல்லாத்தையும் என்னை பற்றிய செய்திகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல குமிக்கிறேன். என்னை பற்றி, என்னுடைய குடும்பத்தை பற்றி, எங்களுடைய செயல்பாடுகளை பற்றி. ஏன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா அரசுடைய நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு சேர கொண்டு வந்து இந்த இந்த கார்டு மூலமா ஆக்சஸ் பண்றது அப்படின்ட்டு வரும்போது இந்த கார்டு செயல்பாட யாரு நிர்வகிக்க போறா? இது வந்து அவுட் சோர்ஸ் பண்ண போறாங்களா? இப்ப சைனீஸ் கம்பெனி, கொரியன் கம்பெனி, யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி அவங்க யாரும் இதை வந்து நிர்வாகம் பண்ண போறாங்களா? அப்படின்னா இந்த டேட்டாவுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? சேஃப்டி இந்த நம்மை பற்றி சேகரிக்கக்கூடிய இந்த டேட்டா எல்லாம் தரவுகள் எல்லாம் விற்கப்படாது. வியாபாரிகள்கிட்ட இன்டர்நேஷனல் லெவல்ல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. டேட்டாவை வித்துடுறாங்க. அந்த டேட்டாவை வச்சுட்டு இந்த ஏஐ மூலமாக அந்த பர்சனலைஸ்டு ஆட்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா இப்போ சோசியல் மீடியால, அது எல்லாமே ஏஐ வச்சு பண்ணக்கூடியதுதான். அந்த மாதிரி நம்ம தரவுகள் எல்லாம் விற்கப்படாது அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் வருது. இன்டர்நெட் செக்யூரிட்டி பற்றிய கேள்விகள். அப்புறம் இது எவ்வளவு தூரம் இந்த தரவுகள்லாம் என்னை பற்றி தரவு பாதுகாப்பாக இருக்கும், அது விற்கப்படாது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இது வந்து சும்மா எழுப்புற கேள்வி இல்லை. இந்த மாதிரி ஏற்கனவே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆதார்ல கார்டை பற்றியே கூட ஒரு விமர்சனம் வரும்போது இந்த மாதிரி விமர்சனம் வந்தது. எப்படி எல்லா இதையும் லிங்க் பண்ணணும்னு சொல்றீங்க? ஒட்டுமொத்தமா இந்த தரவுகள் பூராமே பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அவங்க அது அது அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டா அவன் இந்த டேட்டாவை எப்படி வேணாலும் பயன்படுத்த முடியும். முக்கியமாக மார்க்கெட்டிங்க்கு பயன்படுத்துறாங்க. பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு, சந்தையாக நம்மளை மாற்றுவதற்கு இந்த டேட்டா பிக் டேட்டா எல்லாமே உதவியாக இருக்கு. அந்த வியாபாரத்தை செய்ய மாட்டாங்க. அது பெரும்பணம், மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதுல இன்வால்வ் ஆகுது. ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றிய ஒரு தரவுமே இந்த டேட்டாவுமே பல $100 சமமானது, மதிப்புள்ளது. அப்போ இந்த மாதிரி பெருந்தரவுகள் சேர்க்கப்படும் போது, அது பெருந்தரவுகள் ஒரு பெருங்கம்பெனி கையில போகும்போது அது ஒரு பெரிய சந்தையா மாற்றப்படும். அதற்கு இடையில இந்த பண பரிவர்த்தனைகள்லாம் எக்கச்சக்கமா நடக்கும். அதெல்லாம் நடக்காது, நான் விற்கப்பட மாட்டேன், என்னுடைய தரவுகள் கை மாறாது அப்படின்றதற்கான உத்தரவாதம் இல்லை. அதுதான் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் இந்த இதை நடைமுறைப்படுத்தும் போது. அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். அடுத்து வந்து லஞ்சம் கொடுத்து வேதனை அடைய தேவையில்லை அப்படிங்கிறத சொல்றாரு. வீட்டு வாசலுக்கு அரசனுடைய திட்டங்களா வந்து சேரும். அதே மாதிரி ஏஐ உதவியுடன் இதற்கான தரவுகள் சாத்தியமாக்கப்படும். இது வந்து ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி கிடையாது, அறிவியல் பூர்வமானதை சாத்தியமானதை சொல்றேன், இதனை தாவேகா வந்து சாத்தியப்படுத்தி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அதுதான் நம்ம இந்த எச்சரிக்கையை நம்ம சொல்றோம். அறிவியல் பூர்வமாகத்தான் கொள்ள நடக்குது, அறிவியல் பூர்வமாகத்தான் தரவுகள் சேகரிக்கப்பட்டு விற்கப்படுது, அறிவியல் பூர்வமாகத்தான் நான் சந்தை ஒரு பெருஞ்சந்தைக்கு விற்கப்படுறேன், என்னை பற்றிய தகவல்கள் பூரா மாற்றப்படுது. அதனால அறிவியல் பூர்வமா தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அது அந்த அறிவியல் பூர்வமா அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்திலையும் சேஃப்டிக்கு, லஞ்சத்துக்கு, ஊழலுக்கு நடக்காது அப்படின்றதுக்கான உத்தரவாதம் கிடையாது. அறிவியல் பூர்வமா ஊழல் செஞ்ச நாடு தானே தமிழ்நாடு, அப்படித்தானே விமர்சனம் பண்றாங்க. கருணாநிதி அரசு சொல்லும் போது விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செஞ்சாங்கன்றாங்க. விஞ்ஞானம்ன்றது அப்போ ஊழல் செய்யறதுக்கே கூட உதவியாக இருக்கு. இப்ப இந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே கூட சட்டப்பூர்வமாகவே நீங்க சட்டத்தை மீற முடியும். எப்படின்னா இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாம் இந்த கை தேர்ந்த வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க இந்த சட்டத்தை எப்படி செயல் இழக்க செய்ய முடியும் அப்படின்றத அந்த சட்டத்தை பயன்படுத்தியே செய்யறான். அதனால சட்டப்பூர்வமாக செய்யறது, விஞ்ஞான பூர்வமாக செய்யறது அப்படின்றதெல்லாம் சொல்லாடல்கள், வெற்றி சொல்லாடல். அதுல உள்ளடக்கம் எல்லாம் பெருசா கிடையாது. அறிவியல் பூர்வமாகவே எதையுமே செய்ய முடியும். ஏன்னா அறிவியல் பூர்வமா ஊழல் செய்த நாடு இது.
அப்புறம் அறிவியல் பூர்வமாக சேகரிக்கப்படக்கூடிய இந்த தரவுகள் எல்லாமே அறிவியல் பூர்வமாகவே விற்கப்பட்டு சந்தைக்கு விற்கப்படுறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நடந்துகிட்டு இருக்கு, இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்துகிட்டு இருக்குப்பா. அதனால இப்போ விஜய் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு வாயில சொல்றது வேற, அதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்கு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தாருன்னா பாராட்டலாம். அதாவது இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறத நம்ம பாராட்டுறோம். நிச்சயமா இந்த இடைத்தரகர்கள் வராம இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இந்த டேட்டா முழுக்கவே ஒட்டுமொத்தமா இன்னொரு தரகன்ட்ட, இன்டர்நேஷனல் தரகன்ட்ட விற்கப்படும், கம்பெனிக்கு விற்கப்படும் அப்படின்ற அந்த ஆபத்து இருக்கு. அதை எப்படி அறிவியல் பூர்வமாக இங்க தடுப்பாங்க அப்படின்றத பற்றி இன்னும் பேசல அவங்க. அதை பற்றி யோசிக்கணும். அது ஒருவேளை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்ப செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அரசு அலுவலகங்களை ஏதாவது ஒரு வேலைக்கு சென்றாலே இழுத்தடிக்கிறாங்க. இதற்கு காரணம் டப்பு, லஞ்சம். இப்படிப்பட்ட அமைப்பு சிறந்த நிர்வாகம் இல்ல, அது துன்புறுத்தல். லஞ்ச பணம் அதிகாரிக்கு மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் செல்கிறது. முதல்ல இதை முறியடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாமா, அது நல்ல விஷயம்தான். அந்த லஞ்ச பணம் அவர் அமைச்சரோட நிறுத்திட்டாரு, சம்பந்தப்பட்ட அமைச்சர். அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்ல இருந்து அதுக்கப்புறம் முதலமைச்சர் வரைக்குமே போகுது, பணம் போகுது அப்படின்றதையும் அந்த லிங்க் கம்ப்ளீட் பண்ணி இருந்திருக்கலாம். அது ஏன் அங்க மினிஸ்டரோட நிறுத்தினாருன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆட்சிகள் எல்லாத்துலயுமே பாக்குறோம், ஸ்டாலின் ஆட்சியில மட்டும் இல்லைங்க, அவங்க அப்பா ஆட்சியும் சரி, ஜெயலலிதா ஆட்சியும் சரி, எம்ஜிஆர் ஆட்சியும் சரி, அண்ணாதுரை ஆட்சியிலையுமே கூட, காமராஜர் ஆட்சியிலையுமே கூட இருந்திருக்கதான் செய்யும். அது பற்றிய தரவுகள் நமக்கு இல்லை. ஆனா அதற்கு அடுத்து நடந்த இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சிகள்ல கீழ்மட்டத்துல இருந்து கலெக்ட் பண்ணப்படுகின்ற அந்த பணம் உச்சம் வரைக்கும் போயிருக்கு, முதலமைச்சர் வரைக்குமே போய்கிட்டுதான் இருக்கு. அப்படி இல்லாட்டினா அவங்க எப்படி கட்சியை நடத்த முடியும்? அவங்களும் அடுத்தடுத்த பல தலைமுறைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கணும் இல்லையா? அதெல்லாமே செய்யறாங்க. இதெல்லாம் அந்த சேனல் வழியாக போகுது. லஞ்சம், ஊழல் அது வழியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த ஊழல் நடக்குது. அதிகாரிகள் காசு வாங்காம எந்த வேலையுமே செய்யறது கிடையாது. எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு சரியான அப்சர்வேஷன் தான். அவர் விமர்சனம் ரொம்ப சரியானது. அது இந்த அரசுக்கு மட்டும் இல்ல, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அரசு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த அரசுகளும் அப்படித்தான் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி நடந்த அரசுகளும் அப்படித்தான் இருந்துச்சு. இவங்க எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ஆட்சியிலையுமே அப்படித்தான் நடந்துச்சு. ஜெயலலிதா ஆட்சி, புரட்சி தலைவி ஆட்சி, அங்கேயும் அப்படித்தான் இருந்துச்சு. இந்த ஊழல் அப்படின்றது இப்போ நீக்கமர நிறைந்திருக்கு. எல்லா அரசினுடைய எல்லா துறைகள்லயுமே இருக்கு. இது அரசு துறையை பற்றி மட்டும் இல்லைங்க, இந்த ஊழல் லஞ்சம் அப்படின்றது தனியார் துறையிலையுமே இருக்கு, பெரிய கார்பரேட்ஸ்லயுமே இருக்கு. அங்கேயும் நெப்போட்டிசம் இருக்கு, அங்கேயும் பார்ஷியாலிட்டி இருக்கு, அங்கேயும் இன்ஜஸ்டிஸ் இருக்கு, அங்கேயும் காஸ்ட் இருக்கு, அங்கேயும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கு, ஆள் பார்த்து பதவி கொடுக்கறது, அந்த அசஸ்மெண்ட் இருக்கு. ஆனுவலா அவங்க ஒவ்வொருத்தரையும் அந்த அசஸ் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை கொடுக்கறது தீர்மானம் பண்ணுவாங்க. அந்த இதுல எல்லாமே அவ்வளவு பார்ஷியாலிட்டி இருக்குது, நடக்குது. அங்க லாங்குவேஜ் வருது, பெரிய இன்டர்நேஷனல் இது கார்பரேட் ஹவுசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அங்க லாங்குவேஜ் இது வருது, எத்னிசிட்டி வருது, காஸ்ட் வருது, எல்லாமே இருக்கு. அதனால இந்த லஞ்சம், ஊழல் அப்படின்றது அரசு துறைகள்ல மட்டும் இல்ல, இன்றைக்கு எல்லா துறைகளையுமே இருக்கு, தனியார் துறையிலையும் இருக்குது, பெரிய பெரிய கார்பரேட் இதுலயுமே இருக்கு. அதனால இப்போ அரசு துறையில மட்டும் சரி பண்ணிடலாம் அப்படின்னா அது பண்ண முடியாது. ஏன்னா இது உலகளாவிய ஒரு பினாமினன், ஒரு 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 இயல்பாக இருக்கு. பல இடங்கள்ல எப்படின்னா அதை லீகலைஸ் பண்ணது மாதிரியே இருக்கு. அதாவது ஓகே, நான் ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு இந்த கமிஷன் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கமிஷன் 5%, 2%, 10% அப்படின்றது அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு இந்த இது வேலை முடிக்கணும், அதுக்கு இது நீ எனக்கு உதவி செய்யற, இல்ல இந்த வேலையை எனக்கு சுருக்கமா விரைவா முடிச்சு தர்ற, அப்புறம் உனக்கு ஒரு கமிஷன் அப்படின்றது அரசு துறையில மட்டும் இல்லைங்க, எல்லா துறையிலையுமே இருக்கு, தனியார் துறையிலையுமே இருக்கு. எவ்ரிவேர் இட் இஸ் தேர். நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கு இந்த லஞ்சம், ஊழல் அப்படின்றது. இத எப்படி நம்ம இங்க மட்டும் நிறுத்திடுவேன் அப்படின்றது சாத்தியமா அப்படின்னா, மக்களுடைய மனநிலை மாறணும் ஒட்டுமொத்தமா. இட் கால்ஸ் ஃபார் a radical change, social change. சமூக மனநிலை மாற்றம், அது பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது
காலப்போக்குலதான் நடக்கும். ஒரே இரவுல இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே மாத்திருவோம் அப்படின்னா நடக்காது. அது மாதிரி மாத்தணும்னு பார்த்தாங்கன்னா இங்கேயுமே இவங்களுக்குமே லஞ்சம் ஊழலை கொடுத்து இவங்களையுமே கரெக்ட் பண்ணி விட்டுருவானுங்க. எம்ஜிஆர் முதல் தடவை அந்த 1977 ஆட்சிக்கு வரும்போது இதே மாதிரிதான் ஒரு கோஷத்தோட வந்தாரு. அவரால் ஒரு வருஷம் கூட ஆட்சி உருப்படியா நடத்த முடியல. அங்கேயுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துடுச்சு. எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் டேர்ம் அது முடியும் போது அந்த 3 வருஷத்திலேயே அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள். அதனால இந்த ஊழல் அப்படின்றத ஒழிச்சிட முடியுமா? அப்புறம் இவரை பொறுத்த மட்டும் இல்ல, விஜய் கட்சியை பொறுத்த மட்டும் இல்ல, பக்கத்திலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க, ஊழல் செய்து அமைச்சராக இருந்து ஊழல் செய்து தண்டனை பெற்றவர்கள் அவங்க இப்ப கூட இருக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி அரசுக்கு எதிராக அரசினுடைய விதிகளுக்கு எதிராக கள்ள லாட்டரி அடிச்சு வித்து அதனால வந்த பணம், அந்த பெரும் பணம் வச்சுக்கிட்டு தேர்தல் செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபரும் கூட இருக்கிறாங்க. அப்புறம் அது மாதிரி சொல்லலாம். பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெரிய பணம், எவ்வளவு பணம் அதிகமாக இருக்கோ அந்த அளவிற்கு அவங்க விதிகளை மீறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நேர்மையா நியாயமா சட்டப்படி ஒருத்தர் ஒரு வியாபாரம் பண்றாரு அப்படின்னா அவர் இழுத்துக்க பறிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அவர் பெருங்கோடீஸ்வரராலாம் ஆக முடியாது. ஏதாவது ஒரு விதத்துல விதியை மீறணும். ஏதாவது ஒரு விதத்துல விதி மீறுறதுக்கு லஞ்சம், இந்த பக்கம் ஊழல் பண்றதுக்கு உடந்தையாக இருந்திருக்கணும். இது எல்லாமே நடந்தால்தான் ஒரு சாதாரண ஒரு ஆளு லட்சாதிபதி ஆக முடியும். லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆக முடியும். கோடீஸ்வரர் பெருங்கோடீஸ்வரர் ஆக முடியும். அதுதான் சிஸ்டம். அப்படித்தான் இருக்கு. இதுல நம்ம குறையா சொல்லல, குற்றமா சொல்லல, இவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லல. ஆனா தப்பான சிஸ்டமாகவே இருக்கு. இதுல போய் தப்பு பண்றதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? சிஸ்டமே தப்பா இருக்கு. இப்ப இந்த சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்னா அதை மாத்துறதுக்கு மைண்ட் செட் மாறணும். அந்த மைண்ட் செட் மாத்துறதுக்கு அதுக்கு ஒரு மாரல் கட்ஸ் வேணும், ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். அதை இந்த சட்டம் மட்டும் போட்டு இதை போட்டு அப்படியெல்லாம் செஞ்சிட முடியாது. ஆனா இந்த தாவேகா ஆசைப்படுறது ஒரு நல்ல ஆசைதான். ஊழலை ஒழிக்கணும் அப்படின்றது செய்ய வேண்டியதுதான். ஆனா அந்த ஊழல்ன்றத வேற வேற கோணங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் சொல்றோம். ஊழல் ஒழிப்பு அப்படின்றத ஒரு ஒற்றையா தட்டையா பார்க்காம அது பரந்துபட்ட அளவுல பண்பாட்டோட சேர்த்து உலகளாவிய கான்டெக்ட்ல இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் இஷ்யூ. அந்த பன்முக பார்வையில ஒரு பரந்துபட்ட பார்வையில இதை பார்க்கணும் அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடிய அணுகுமுறையாக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, அரசு அமைத்த 6 மாதங்களுக்குள்ள தமிழக சேவை உரிமை திட்டம் நிறைவேற்றப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் ஒன்று உருவாக்கப்படும். அதுல டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பிறப்பு சான்றிதழ், புகார் பதிவு, அதை விட உள்ளங்கையிலே செல்போன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் எந்த சேவை தாமதமானாலும் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இடைத்தரகர்கள் யாரும் இல்லாம எவ்வித லஞ்சமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, இடைத்தரகர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இப்ப இந்த ஆப் திரும்ப அதே கேள்வி நம்ம முன்னாடி எழுப்பணும், அந்த கேள்வி இதுக்கும் பொருந்தும். இந்த ஆப் மூலமா சேகரிக்கப்படக்கூடிய டேட்டாவுக்கு எல்லாம் என்ன சேஃப்டி உத்தரவாதம் இருக்கு? இந்த தரவுகள் எல்லாம் லீக் ஆகாது. எங்க ஜனநாயகன் படம் எடுத்து 500 கோடி 1000 கோடி என்னென்னவோ சொல்றாங்க. அந்த படம் எடுத்தவங்க காப்பாற்ற முடியல, லீக் ஆயிடுச்சுன்றாங்க இந்த சோசியல் மீடியாவுல. டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட எதுவுமே கண்ட்ரோல்ல இல்லை. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஜனநாயகன் டிபிக்கல் ஒரு கான்கிரீட்டான உதாரணம். இதுக்கு ஜனநாயகனுக்கே அப்படி நடக்குது. அப்படிங்கும் போது உங்களை மாதிரி என்ன மாதிரியான ஆட்களை பற்றி அந்த தரவுகள் எல்லாம் லீக் ஆயிடாது. இவங்க விற்கிறது ஒரு பக்கம் இருக்கு, விக்கலப்பா ஒருத்தன் குறுக்க புகுந்து இந்த மாதிரி தரவுகளை பூரா லீக் பண்ணிட்டான், இன்னொரு கம்பெனிக்காரனுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா அது நடக்காது அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? வாட் ஆர் தி சேஃப்டி மெஷர்ஸ்? அதுதான் முக்கியம். இப்போ இது ஆப் பண்றதுன்றது ஒரு சின்ன பையன் கூட இப்போ 8 வயசு 10 வயசு பையன் எல்லாமே ஆப் ரெடி பண்றாங்கப்பா. சூப்பரா ஆப் பண்றாங்க, கேம்ஸ் ரெடி பண்றாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப சிம்பிளா ஆயிடுச்சு. கொஞ்சம் கிரியேட்டிவா யோசித்து அந்த இதுக்குள்ள போயிட்டா அழகா பண்ண முடியும். நல்லா பெரிய லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க இப்ப பசங்க.
அதுக்கு ஏஐ வேற வந்துருச்சா, செம்மையா கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் வந்து ஒரு ஆப் அதுக்கு எதுக்கு 6 மாசம் ஆகணுமா ஒரு ஆப் கிரியேட் பண்றதுக்கு? அந்த ஆப் இப்பவே ரெடியா பண்ணி வச்சிருந்து அரசு பொறுப்பேற்ற உடனே லான்ச் பண்ணிடலாமேங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சிருந்தா ஓகே. அந்த இது ஒண்ணு இருக்கு. சரி 6 மாசத்துல ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டம் மூலமா ஒரு ஆப்பை கொண்டு வந்து அந்த ஆப்பை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்றாங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து எல்லாருக்கும் ஆப் வைக்கிறது மாதிரி ஆகி போயிடும். இல்லாம போயிடும். பிரைவசி அப்படின்றதே இல்லாம போயிடும். எனக்கு எந்த பாதுகாப்புமே இல்லாம போயிடும். சைபர் வெளியில ஒரு நிராதரவான அம்மனமான ஒரு நிலையில நான் வந்து ஒரு நிர்வாணியா ஆக்கப்பட்டிருப்பேன். அந்த அளவிற்கு கையேலாகாத ஒரு சூழ்நிலை இது. அதாவது இந்த ஆப்பினுடைய இன்னொரு பக்கத்தை நான் சொல்றேன். இந்த டிஜிட்டைஸ் பண்றது எல்லாத்தையும் அப்படின்றதுடைய அடுத்த பக்கம் என்ன அப்படின்னா இது. நான் அட்டர்லி நேக்கடா அங்க வந்து நான் நிப்பேன். ஏன்னா எந்த பாதுகாப்புமே இருக்காது. அவ்வளவு வலு இழந்து போன ஒரு நிலையில இருக்கிறது மாதிரி ஆயிப்போயிடும். அது ஒரு எக்ஸ்ட்ரீம். இப்போ இந்த மாதிரி நடக்காதுன்றதுக்கான உத்தரவாதம் இங்க தேவைப்படுது. அப்புறம் இந்த இடைத்தரகர்கள் வராம இருப்பாங்க. சரி, இந்த ஆப்பை யாரு ஆப்ரேட் பண்ண போறான்றது திரும்ப நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரு கண்ட்ரோல்ல இருக்கும்? சரிப்பா, இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கல. இந்த ஆப் மூலமா நான் பாக்குறேன். அந்த எனக்கு வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணியிருந்தோம், லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அது சாங்ஷன் ஆகல. நான் யார்கிட்ட பண்ணுவேன்? அப்பீல் எங்க பண்ணுவேன்? அப்பீல் எப்படி பண்ணுவேன்? எனக்கு சாங்ஷன் ஆகல. இந்த ஆப்பை பயன்படுத்தி தான். இந்த ஆப்ல இப்ப நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். லோன் வந்து சாங்ஷன் ஆகல எனக்கு. நான் என்ன பண்ணுவேன் அடுத்து? வேற யாருக்கு அப்பீல் பண்ணுவேன்? அதுலயே நீங்க அந்த ஆப்லயே ஏதோ ஒண்ணு சொல்றீங்க. அவனும் ஆக்ஷன் எடுக்கல. யாரும் ஆக்ஷன் எடுக்கல. நீங்க சொல்றீங்க ஆக்ஷன் எடுக்கப்படும்ன்றீங்க. ஆக்ஷன் எடுக்கல எவனோ. அப்ப என்ன பண்றது? சிஎம் செல்லுக்கு சொல்றதா? அந்த அந்த இதுக்குள்ள போகல. நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்கல்ல. அதாங்க அப்படி எடுக்காத இந்த இவன் வந்து நான் கேட்டேன், இந்த அதிகாரி வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத நான் எப்படி தெரியப்படுத்துவேன்? எங்க போய் தெரியப்படுத்துறது? இந்த ஆப்ல தான் எல்லா டீட்டெயிலுமே இருக்கு. இந்த ஆப்லயே நான் வந்து இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவேனா? அப்படி நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா, இந்த ஆப் மூலமாக நான் கம்ப்ளைண்ட் பண்றேன்னா அந்த கம்ப்ளைண்ட் யாருக்கு போகும்? அப்படி நான் கம்ப்ளைண்ட் பண்றவன் ஆக்ஷன் எடுக்காட்டி என்ன பண்றது? இதெல்லாம் நடக்குங்க. கண்டிப்பா நம்ம நாட்டுல நடக்கும். இப்ப இல்லாத சட்டமா? குடிமக்களுடைய உரிமைகளை காக்குறதுக்கு இல்லாத சட்டமா? இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத ப்ரொவிஷன்ஸா? எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசுகளும் நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு சட்டங்கள் இருக்கு. பிரச்சனை என்ன அப்படின்னா எந்த சட்டத்தையுமே யாருமே நிறைவேற்றது இல்ல. அரசினுடைய இந்த அரசு ஆணைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஆயிரக்கணக்கில் இருக்கு. அந்த ஆணைகள்லாம் நிறைவேற்றது இல்ல. நிறைவேற்ற ஒரு அதிகாரி நிறைவேற்றல அப்படின்னா இங்க விஏஓ செய்ய மாட்டேன்றாருப்பா. கிராமத்துல எடுத்துக்கங்க. நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? இந்த ஆப்ல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். இப்போ இவர் சொல்ற சிஸ்டம் அந்த ஆப்ல யார் ரெஸ்பாண்ட் பண்ணல, அப்புறம் என்ன ஆகும்? கேட்டா என்ன சொல்லுவான் தெரியுமா? ஐயோ இல்ல, இங்க வந்து கரண்ட் சரியா வராதனால கிராஷ் ஆயிடுச்சு, டேட்டா அழிஞ்சு போயிடுச்சு, நீங்க திரும்ப அப்ளை பண்ணுங்க அப்படிம்பா. கண்டிப்பா சொல்லுவோம். பிரச்சனை ஆயிடுச்சு, இவன் வந்து மேல் இடத்துக்கு சொல்லி ஏதோ நம்ம முயற்சி பண்ணி மேல அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டோம். சிஎம் செல்லுக்கே சொல்லி சிஎம் ஆபீஸ்ல இருந்து அது என்னன்னு பாரு, இந்த ஊர்ல அந்த இது மாதிரி நடந்திருக்கு, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பாருன்னு அங்க இருந்து டிரெக்ஷன் இங்க வருது. இங்க வந்தோடனே இவன் என்ன பண்ணுவான்? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, சார் நாங்க என்ன பண்ணுவோம் சார், கரண்ட் கட் ஆயிடுச்சு, கம்ப்யூட்டர் கிராஷ் ஆயிடுச்சு, டேட்டா பூரா அழிஞ்சு போயிடுச்சு, டெலீட் ஆயிடுச்சு, நம்ம திரும்ப அவரை அப்ளை பண்ண சொல்லணும் அப்படின்னா சொல்லுவோம். நம்ம திரும்ப நீ அப்ளை பண்ணணும். அப்புறம் திரும்பவும் முதல்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கதான் செய்யும். இப்ப இந்த விஜய் எதெல்லாம் அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதே இங்கேயும் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய மாதிரிதான் நம்ம சிஸ்டம் இருக்கு. அதனால அவர் சொல்ற விஷயத்தை எல்லாமே ஒரு நல்ல கற்பனையா இருக்கு. ஒரு முயற்சி, ஒரு நல்ல முயற்சி. ஆனா அந்த முயற்சி வந்து முழுசா கன்சீவ் ஆகல. அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய மனநிலை, நம்முடைய பண்பாட்டு சூழல், நம்முடைய வரலாறு இருக்கு இல்லையா, அந்த தமிழ்நாட்டுக்கு உரிய வரலாறு, தமிழ்நாட்டில் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பாடு, நம்முடைய உலக கண்ணோட்டம், இந்த வேர்ல்ட் வியூ, இந்த வேல்யூ சிஸ்டம், அந்த அந்த இது இருக்குது பாருங்களேன்.
இந்த விழுமியங்கள் நம்ம எதை முக்கியமா நினைக்கிறோம் அப்படின்றது, அப்புறம் இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய தமிழக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அற நெறிகள், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகள், ஹிப்பாக்ரசிஸ், இது எல்லாத்தையுமே கணக்குல எடுத்துக்கிட்டு தான் எந்த திட்டத்தையுமே நம்ம நிறைவேற்ற முடியும். புதுசா ஒரு திட்டத்தை வடிவமைக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே கணக்குல எடுத்துக்கணும். அப்படி இல்லாம அதான் ஒரு ஆங்கிள் மட்டும் ஒரு பொண்ணை எடுத்துட்டு செய்யறோம் அப்படின்னா அந்த இது நிறைவேறாது. ஒவ்வொன்றுக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அத அன்டூ பண்றதுக்கு, அதை செயல் இழக்க செய்யறதுக்கு, அது இஃபெக்ட் இல்லாம பண்றதுக்கு அது எல்லாமே முடியும். அது எல்லாமே இந்த விதிக்குள்ளேயே முடிஞ்சிடும். நீங்க யாருமே குறை சொல்ல முடியாது. அது ஒரு ஆப்னால எதையும் செய்ய முடியாது. இந்த ஆப்போட சேர்ந்து தொடர்புடையதை அது கரெக்டா செய்யணும்னா இவ்வளோ விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு அடுத்து எல்லாத்தையும் விட ஒருத்தருடைய இன்டெகிரிட்டி இருக்கு. இப்போ இதே இது இந்த ஆப் செயல்படணும் அப்படின்னா இந்த இவருக்கு நான் வந்து டப்பு அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த டப்பு கொடுத்தாக்க ஈஸியா வேலையை முடிச்சிருவாரு. இந்த ஆப் செயல்பாட்டுக்கு ஆக்ஷன் அதிகாரி வந்து ஆக்ஷன் எடுத்துருவாரு. இல்ல கொடுக்காம விட்டுட்டாக்க அவர் வந்து டிலே பண்ணுவாரு. இது எல்லாமே சாத்தியம் தானுங்க. இந்த ஆப் வந்ததுனால எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகல. அந்த தமிழக அரசினுடைய பட்ஜெட் வெறும் ஆவணமாக மட்டும்தான் தெரியும். அதில் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒதுக்கப்படும் நிதி எங்கே சென்று சேர்கிறது, யாருக்கு சென்று சேர்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு சிதம்பரம் ரகசியம் போல ஸ்டாலின் ரகசியமாவே இருக்கிறது. ஆனால் நம்ம அதை மாற்றுவோம் அப்படிங்கிறாரு. ஆமா, இது சிதம்பரம் ரகசியம் போல ஸ்டாலின் ரகசியமா மட்டும் இல்லைங்க. இது வந்து எடப்பாடி ரகசியமா இருந்துச்சு, ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் ரகசியமா இருந்துச்சு, ஜெயலலிதா ரகசியமா இருந்துச்சு, கருணாநிதி ரகசியம், எம்ஜிஆர் ரகசியம், அண்ணாதுரை ரகசியம். இங்க தமிழ்நாட்டுல அங்க போயிட்டீங்கன்னா மோடி ரகசியம், மோடிக்கு முன்னாடி வாஜ்பாய் ரகசியம், மன்மோகன் சிங் ரகசியம், விபி சிங் அவரு ரகசியம், அப்படி நீங்க எல்லாருமே ரகசியமா தான் வச்சிருந்தாங்க. இதுல வந்து இந்த ஸ்டாலினை மட்டும் தனிச்சு காட்டுறது இந்த தேர்தலுக்காக அப்படின்ற தவிர மற்றபடி எல்லா ஆட்சி காலத்திலையும் எல்லா கட்சிகளினுடைய ஆட்சியின் போதும் இது வந்து ரகசியமா தான் இருந்திருக்கு. அதாவது ரகசியம்னா நமக்கு தெரியல, அதான் அது பொது வெளியில இருக்கிறது, அரசு ஆவணங்கள்ல இருக்கு. நம்ம ஆட்சி மூலமா கேட்டாக்க சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ஆக்சஸ் இருக்கு. பல இது வந்து இப்போ அரசினுடைய அந்த வெப்சைட்ல இது வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த எவ்வளவு பட்ஜெட் அலோகேட் பண்ணி இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸுக்கு அப்படின்றது. ஆனா இந்த கான்ட்ராக்ட் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அந்த கான்ட்ராக்ட் எப்படி செயல்படுத்தப்படுது அப்படின்ற விஷயம் அவ்வளவு இல்ல. நம்ம ஸ்பெஷலா ஒரு எஃபர்ட் எடுத்து கேட்டாக்க அந்த தரவுகளை பெற முடியும் இப்ப இருக்க சூழ்நிலையில. இப்ப விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி தரவுகள் எல்லாமே ஈஸியா எளிதாக இருக்கும், அவைலபிளா இருக்கும். நம்ம வேணும்னா அது அந்த டேஷ்போர்ட்ல போட்டு இந்த ஓகே இந்த ப்ராஜெக்ட் இந்த கான்ட்ராக்டரு இப்போ இன்னைக்கு நிலவரத்துக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்காங்க, இவ்வளவு மிச்சம் இருக்குது, இவ்வளவு ஒர்க் அந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வரவேற்க வேண்டியதுதான். ஆனா அதுவே என்ன ஆயிடக்கூடாதுன்னா, இந்த எமர்ஜென்சி டயத்துல நீங்க எல்லாம் பிறக்கல, 75 77 1975 77 அந்த எமர்ஜென்சி பீரியட அப்ப எல்லா கடைகள்லயும் அன்னன்னைக்கு என்ன ஸ்டாக் இருக்கு பெரிய லிஸ்டே போட்டிருப்பாங்கப்பா. கடுகு 1/2 கிலோ இருக்கு, விலை இன்றைய விலை எவ்வளவு இருக்கு அப்படின்றது. அந்த மாதிரி அரிசி பருப்பு கிருப்பு அம்புட்டுக்குமே ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு கடையிலுமே வச்சிருப்பாங்க. அங்க ஏமாத்தவே முடியாது, இவ்வளவு இருக்கு, இருப்பு இருக்கு, இதான் ரேட், இன்னைக்கு ரேட்டு இது அப்படின்ட்டு தெளிவா போட்டு வச்சிருந்தாங்க. அது எமர்ஜென்சி டயத்துல அது நடந்துச்சு, இந்தியா பூராமே நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல எல்லா கடையிலுமே சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் இந்த பட்டியல், விலை பட்டியல் அது போட்டிருப்பாங்க கடைக்கு முன்னாடி. இப்போ அந்த மாதிரி எல்லாம் சாத்தியம்தான். கடையில இப்போ இது மாதிரி இருக்கு அப்படின்னா அதனால நீங்க வந்து இது இல்ல பொருள் இல்ல அப்படின்னு ஏமாத்தவெல்லாம் முடியாது. விலையை வந்து ஒரு இஷ்டத்துக்கு மாத்தி வைக்க முடியாது. அது கேள்வி கேட்க முடியும், உடனே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க, ஆக்சுவலா ஆக்ஷன் எடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா நடந்துச்சு. அந்த ஒரு சைடு ஆஃப் எமர்ஜென்சி. இன்னொரு சைடு அது ஓகே மீறல் இருக்கு, அது இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அந்த எமர்ஜென்சி பீரியடை வந்து
மக்கள் பொதுவாகவே பாசிட்டிவா தான் பார்த்தாங்க. பெரும்பான்மையான மக்கள் பாசிட்டிவா பார்த்தாங்க. இந்த குடும்ப கட்டுப்பாடு அந்த மாதிரியான 1, 2 விஷயங்கள்ல தான் கொஞ்சம் எல்லை மீறல் இருந்துச்சு. மத்தபடி இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் தான். அப்ப அதனால இவரு சொல்றது மாதிரி அரசினுடைய திட்டங்கள், அரசினுடைய அந்த ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே எங்க எங்க நடக்குது அப்படின்னா அந்த டிரான்ஸ்பெரன்சி, வெளிப்படைத்தன்மை. அந்த வெளிப்படைத்தன்மை கண்டிப்பாக வேணும். அத இவரு நிறைவேற்றணும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கிறாரு அப்படின்றது நிச்சயமா பாராட்டலாம். இந்த விஷயத்த அன்கண்டிஷனலாவே நம்ம வரவேற்கிறோம். அரசினுடைய பட்ஜெட் அலோகேஷன், அந்த பட்ஜெட்ல இருந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த ப்ராஜெக்ட் யார் கான்ட்ராக்டர்ஸ்ட கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த கான்ட்ராக்டர்ஸ் இப்போ நான் இந்த செக் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவு முடிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்றது அந்த தரவுகளை தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா நிச்சயமா எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ஒரு கண்ட்ரோல்ல ஒரு சர்வேலன்ஸ் வந்துருது, ஒரு சூப்பர்விஷன் வந்துருது, பப்ளிக் சர்வேலன்ஸ். அப்படி வரும்போது பெரிய அளவுல தில்லுமுள்ளுகள் பண்ண முடியாது. தில்லுமுள்ளு கண்டிப்பா நடக்கதான் செய்யும். அதுல எனக்கு மாற்று கருத்து சந்தேகமே கிடையாது. எப்படிப்பட்ட டிரான்ஸ்பேரண்டான ஆட்சி வந்தாலும் அதுக்கு இடையில இருக்கிற அந்த கட்டிங்ஸ் கொடுக்கறது, கட்டு கொடுக்கறது, இந்த டப்பு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஆனா எல்லாமே ஒரு கட்டுக்குள்ள இருக்கும்.